துச்சாதனன் என்னை துகிலுரிக்க முயற்சி செய்தபோது அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இந்த பீஷ்மரா போதனை செய்ய தகுதியானவர்? திரௌபதியின் ஆதங்கம். மகாபாரத யுத்தத்தின் 10ஆம் நாள் சிக்கண்டியை துருப்பாக பயன்படுத்தி அர்ஜுனன் எய்த அம்புகளின் படுக்கையில் படுத்துக்கொண்டு தன் மனம் விரும்பிய நேரத்தில் தன்னுடைய ஆத்மாவை தனது உடலை விட்டு பிரித்துச் செல்ல சரியான நேரத்திற்காக காத்திருந்தார் பீஷ்மர். தன் வாழ்வின் இறுதி நொடியை எதிர்பார்த்து ஒவ்வொரு முறையும் பீஷ்மரின் மூச்சுக்காற்று வந்து வந்து சென்று கொண்டிருந்தது. மகாபாரத யுத்தம் முழுமையாக 18 நாட்கள் நடந்தது. 18ஆம் நாள் இறுதியில் பீமனால் குறுக்கு வழியில் தவறான முறையில் தாக்கப்பட்டு துரியோதனன் இறந்து கௌரவர்கள் தோல்வியுற்று பாண்டவர்கள் அணி வெற்றி பெற்றது. யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் புதிய மன்னனாக முடிசூடப்பட்ட பிறகு பீஷ்மர் உயிர் பிரிந்து நம்மிடமிருந்து விடை பெற்று செல்வதற்கு முன்பு அவரை நேரில் சந்தித்து நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் போன்ற போதனைகளை பீஷ்மரிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினான் யுதிஷ்டிரன். அதற்காக தன்னுடன் தன் தம்பிகளையும் மனைவியான திரௌபதியும் அழைத்து கொண்டு பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் இடத்திற்கு சென்றான். பீஷ்மர் அருகில் சென்ற யுதிஷ்டிரன் அவரிடம், பிதாமகரே, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் போன்ற போதனைகளை எங்களுக்கு போதனை செய்யுங்கள் என்றான். அதை கேட்ட திரௌபதி வாய்விட்டு பலமான சத்தத்துடன் சிரித்து விட்டாள். திரௌபதியின் சிரிப்பில் கேலியும் கிண்டலும் இருப்பதை உணர்ந்த யுதிஷ்டிரன் திரௌபதியிடம், நம் தந்தைக்கு இணையான பிதாமகரை பார்த்து இப்படி கேலி செய்யும் விதமாக சிரிப்பது சரியா? அப்படி செய்யாதே என்று கடுமையான குரலில் சொன்னான். அதற்கு திரௌபதி, அன்று பகடையாட்ட சபையில் துரியோதனன் கட்டளையின்படி துச்சாதனன் அனைவரும் கூடியிருந்த சபையில் என்னை துகிலுரித்து மானபங்கம் செய்ய முயற்சி செய்த போது அந்த கோவிந்தரின் கட்டளையால் முடிவில்லாத ஆடை வந்து என்னை காப்பாற்றாமல் இருந்திருந்தால் என் கதி என்னவாகி இருக்கும்? இன்றைக்கு தர்ம போதனைகளை செய்ய தயாராகி கொண்டிருக்கும் இந்த பீஷ்மர் அன்று அந்த சபையில் நான் கதறி அழுது எனக்கு உதவும்படி கேட்டபோது எனக்கு உதவாமலும் துரியோதனனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசாமலும் மௌனமாக இருந்தவர்தானே இவர். இப்படிப்பட்டவரிடம் நீங்கள் அரசியல் தர்மத்தை பற்றி கேட்கிறீர்களே என்று நினைக்கும் போது என்னால் சிரிக்காமல் இருக்க முடியவில்லை. இப்பொழுது நான் என்னதான் செய்வது என்றாள். திரௌபதி அப்படி சொன்னதும் யுதிஷ்டிரன் உட்பட 5 பாண்டவர்களும் என்ன சொல்வது என்று புரியாமல் வாயடைத்து நின்றனர். ஆனால் பீஷ்மர் பொருள் பொறிந்த ஒரு பார்வையுடன் புன்னகைத்து திரௌபதிக்கு பதில் கூற ஆரம்பித்தார். திரௌபதியின் சிரிப்பும் கேள்வியும் முற்றிலும் நியாயமானதுதான். அதற்கு நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் உண்மை எதுவென்று புரியும். துரியோதனன் அன்னம் அளிப்பதில் மிகவும் உயர்ந்தவன். எந்த நேரத்தில் யார் வந்தாலும் நேரங்காலம் பார்க்காமல் உணவளிப்பவன். அவன் மனதில் வஞ்சக எண்ணம் அதிகமாக இருந்தது. அவனிடம் உணவு உண்டவர்கள் செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக அவன் மனதுபடி நடப்பார்கள். அதற்கு உதாரணம்தான் சல்லியனும் கர்ணனும். ஒருவன் முழு மனதுடன் எந்த எண்ணத்தில் உணவளிக்கிறானோ அந்த எண்ணம் உண்டவர்கள் இரத்தத்திலும் கலந்துவிடும். உண்டவர்களும் உணவளித்தவன் குணத்துடன் தான் இருப்பார்கள். அது தூய்மையான எண்ணமாக இருந்தாலும் சரி, வஞ்சகமான எண்ணமாக இருந்தாலும் சரி. நானும் துரியோதனன் அளித்த உணவை உண்டவன்தான். அவன் வஞ்சக எண்ணம் கொண்டவன் என்பதால் என் இரத்தத்திலும் அவனது வஞ்சக எண்ணம் கலந்துவிட்டது. அதனால்தான் அன்று திரௌபதியை மானபங்கப்படுத்த முயற்சி நடந்த போது என்னால் எதுவும் பேச முடியாமல் வாயடைத்து அமர்ந்திருந்தேன். ஆனால் இப்பொழுது அர்ஜுனன் கொடுத்த இந்த அம்பு படுக்கையில் இத்தனை நாட்கள் படுத்திருந்ததில் என் உடலில் இருந்த வஞ்சக எண்ணங்கள் கலந்திருந்த இரத்தங்கள் வெளியேறிவிட்டது. இப்பொழுது என் உடலில் என் தூய்மையான ஆத்மா மட்டும்தான் உள்ளது. அதனால் இப்பொழுது நான் அரசியல் தர்மத்தை பேச தகுதி உள்ளவனாகத்தான் என்னை நினைக்கிறேன். இது உனக்கும் சரி என்று பட்டால் சொல், நான் அரசியல் போதனைகளை செய்கிறேன் என்றார் பீஷ்மர். திரௌபதி அதற்கு தலையசைத்து சரி என்று சம்மதம் தெரிவித்தாள். திரௌபதி சம்மதம் தெரிவித்த பிறகு பீஷ்மர் பாண்டவர்களுக்கு நீதி, நேர்மை, அரசியல், தர்மம் ஆகிய 4 பற்றிய போதனைகளை செய்தார். இதுபோல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.